Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 6 Applications of Vector Algebra. In the video exercise 6.5 fifth question. Show that the straight line x plus 1 is equal to 2y is equal to minus 12z and x is equal to y plus 2 is equal to 6z minus 6 are skew lines, and hence find the shortest distance between them. ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அது ஸ்கியூ லைன்ஸா இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். ஸ்கியூ லைன்ஸா இருந்தால் அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்கியூ லைனோட ஃபார்முலா என்ன? சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்டூ பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரோட வேல்யூ ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதிட்டு நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்காங்க. கிவன் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. x plus 1 divided by 1 and mention பண்ணிக்கிறேன். 2y by 1 which is equal to minus 12z by 1. இந்த லைன் முதல்ல சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா y முன்னாடியும் z முன்னாடி கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு. 2 and minus 12 இருக்கு. இது இருக்கக்கூடாது இல்லையா? x y z தான் நமக்கு வரணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் பாருங்க, 2y இருக்கு. நான் வந்து y divided by 1 by 2ன்னு எழுதிக்கிறேன். மேலே இருக்க y 1 by. ஸோ இதை திருப்பி ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2y தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் z divided by 1 by 12 மைனஸ் வந்து மைனஸ் 1 by 12ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து வேல்யூஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 0 இங்கேயும் மைனஸ் 0. சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின்ல இருந்து x is equal to y plus 2 that is equal to 6z minus 6. ஸோ சேம் இங்கே எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணமோ அதே தான் செய்ய போகிறோம். z கீழே எதுவுமே இல்லை. ஸோ நான் x minus 0 divided by 1ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அதே மாதிரி y plus 2 divided by 1ன்னு எடுக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் 6 காமனாக வெளியே எடுக்கலாமா? அப்போ 6 into z minus 1ன்னு இருக்குமா? நான் z minus 1 மட்டும் எடுத்துக்கிட்டு 6 வந்து 1 by 6ன்னு கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு ரெண்டு லைன் தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ இது ஐ ஜே கே கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 இருந்தால் மைனஸ் 1, அப்போ மைனஸ் ஐ. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் 0. ஸோ நெக்ஸ்ட்டு பி வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். பி வெக்டர் டினாமினேட்டரில் இருக்குது. அண்ட் இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்னே தான் எடுக்கணும் இல்லையா? ஸோ ஐ வெக்டர் plus 1 by 2 j vector plus minus 1 by 12 k vector. a vector b vector. அடுத்தது c vector d vector செகண்ட் லைன்ல இருந்து எடுத்துக்கலாம். c vector i vectorே இல்லை, j vector இருக்கு. ஸோ 2 into j plus இருக்கிறனால minus 2j minus 1 இருக்கனால plus k. நெக்ஸ்ட் d vector. d vector டினாமினேட்டரில் இருக்குது. I plus j plus 1 by 6 into k. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கியூ லைனோட கண்டிஷன் எழுதிக்கலாம். c vector minus a vector into b vector cross d vector. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஜீரோவாக வரக்கூடாது இல்லையா? ஃபஸ்ட்டு c vector minus a vector கண்டுபிடிச்சிடலாம். சைடில் வேணால் எழுதிக்கலாம். c vector minus a vector. ஃபஸ்ட்டு c vector எழுதிக்கலாம். minus 2j plus k minus a vector வந்து minus i. இப்போ j வேல்யூ எதுவுமே இல்லை, k வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போ minus of minus plus i vector minus 2j plus k. இதுதான் c minus a ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும்? b vector cross d vector கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் எழுதுறேன். நெக்ஸ்ட் b vector cross d vector கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸில் தான் கண்டுபிடிப்போம். i j k எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ 1 1 by 2 minus 1 by 12. அடுத்தது வந்து 1 1 1 by 6. இது வந்து d வெக்டரோடது. இனி இதை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். i into first row first column 1 by 2 into 1 by 6 1 by 12. 1 into minus 1 by 12 minus 1 by 12 ஆனால் plus 1 by 12 எழுதிக்கணும். சைன் மாற்றி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் வரும். மைனஸ் j into first row second column 1 into 1 by 6 1 by 6. 1 into minus 1 by 12 வந்து minus 1 by 12 ஆனால் plus 1 by 12ன்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? plus k into first row last column 1 ones are 1
1 into 1 by 2 plus 1 by 2, so minus 1 by 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணும். ரெண்டுமே 12 தான். அப்போ I into 1 plus 1 2 by 12 minus j into 1 by 6 plus 1 by 12. அப்போ into 2 into 2. 2 ones are 2, 2 plus 1 3 by 12 plus k. 2 ones are 2, 2 minus 1 1, 1 by 2. இப்போ இதை simplify பண்ணிடலாம். 2 1 time, 2 6 times. 3 1 times, 3 4 times. இப்போ 1 by 6i minus 1 by 4j plus 1 by 2k. இது வந்து b vector cross d vector ஓட value. Next formula எழுதிட்டு substitute பண்ணலாம். c vector minus a vector into b vector cross d vector. c vector I minus 2j plus k. இது வந்து c minus a ஓட வேல்யூவா. நெக்ஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சது 1 by 6i minus 1 by 4j plus 1 by 2k. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 1 into 1 by 6 1 by 6 minus 2 minus 1 by 4 plus 2 by 4. 1 into 1 by 2 1 by 2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். 1 time 2 times. இப்போ 1 by 6 plus 1 plus 1 2 denominatorல 2 இருக்கு. 2 2 கேன்சல் பண்ணிட்டா 1. 1 by 6 plus 1 மட்டும் தானே பேலன்ஸ் இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணா 6 1 are 6, 6 plus 1 7 by 6 which is not equal to 0. இது 0 இல்லைனா given lines are skew lines எழுதிடலாமா? Given lines are skew lines. நமக்கு not equal to 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இதுக்கு மாடுலஸ் எடுப்போம். ஸோ அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா அந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் சால்வ் பண்ணோம். டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் எழுதியிருக்கேன். மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் 1 by 6 square plus minus 1 by 4 square plus 1 by 2 square. Next line la root of 1 by 6 square வந்து 1 by 36 plus minus and minus plus side 1 by 4 4s are 16 plus 1 by 2 2s are 4. இப்போ இது LCM எடுக்காம சால்வ் பண்ண முடியாது. 16 டேபிள்ல 36 வராது. ஸோ காமனாக பார்த்தோன்னா 144 தான் ஒரே வழி. ஸோ 144 36ல வந்து 4 டைம்ஸ் வரும். 16 டைம்ஸில் வந்து 16 9s ஆர் வரும். 4 டேபிளில் வந்து 36 டைம்ஸ். இப்போ 1 into 4 4, 1 into 9 9, 1 into 36 36. Root of 36 plus 4 40, 40 plus 9 49 divided by 144. இப்போ 49 ரூட் எடுத்தா 7, 144 ரூட் எடுத்தா 12, 7 by 12. இதுதான் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரோட வேல்யூ. இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 7 by 6. மேலே ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டினாமினேட்டரில் 7 by 12. இது எப்படியே மாற்றி எழுதலாம். 7 by 6 into 12 by 7. 7 7 cancel, 6 1s are 6 2s are. So shortest distance is equal to 2 units ன்னு எழுதிடலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.